நான் கிறிஸ்துவின் சாயலில் உண்டாக்கப்பட்டபடியினால் அவருடைய சாயலுக்கு ஒப்பாய் இருக்கும்படியாய் கர்த்தர் என்னை முன்குறித்திருக்கிறார். ஆமென். குமாரரின் சாயலுக்கு ஒப்பாக வைக்கும் சிலுவையின் அன்பு. அல்லேலூயா. ஆமென். நம்முடைய சிலுவையின் இரத்தம் என்ன செய்கிறது? உங்களையும் என்னையும் குமாரனுடைய சாயலுக்கு ஒத்த சாயலாக என்ன செய்கிறது? மாற்றுகிறதா இருக்கிறது. ஆமென். இங்கே ஆண்டவர் அழகாக சொல்கிறாரு, தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராக இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக இருப்பதற்கு. அல்லேலூயா. குமாரனுடைய சாயலுக்கு நாம் எப்படி இருக்கணுமா? அதுக்கு ஒப்பா இருப்பதற்கு உங்களை என்ன செஞ்சிருக்கிறாரா? முன்குறித்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்களும் நானும் சிலுவையின் மூலமாய் அவருடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்காக முன்குறிக்கப்பட்டவர்கள், அதற்காக அழைக்கப்பட்டவர்கள், அதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். உங்களுக்கும் எனக்கும் ஒரு சாயல் உண்டு. என்ன சாயல்? குமாரரின் சாயல். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சாயலை உடையவர்களாய் நீங்களும் நானும் இருக்கிறோம். ஆமென். பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆண்டவர் ஆதாம் ஏவாளை உருவாக்கும் பொழுது சொன்னார், நமது ரூபத்தின்படியையும் நமது சாயல் என்ன செய்வோம்? மனிதனை உண்டாக்குவோமாக. ஆனால் வேதம் சொல்கிறது, ஆதாம் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவன் ஆகி அப்படின்னு வசனம் இருக்கு. அப்போ தேவ மகிமை அவனை விட்டு என்ன செய்தது? விலகிற்று. அது பிசாசு உரிந்து கொண்டான். ஆனால் புதிய ஏற்பாட்டில் பிந்தின ஆதாமாய் வந்த குமாரனாக இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, அந்த சாயலை மீண்டுமா எடுத்து அதை என்னுடைய சாயலுக்கு ஒப்பா என்ன செஞ்சிருக்கிறேன்? மாற்றிருக்கிறேன். இப்போ ஏன் சாயலை அப்படியே உங்களுக்கு என்ன செய்திருக்கிறேன்? கொடுத்திருக்கிறேன். அல்லேலூயா. பிதாவின் சாயல் பழைய ஏற்பாட்டில் மறைந்தது, புதிய ஏற்பாட்டில் கிறிஸ்துவின் மூலமாய் உங்களுக்கும் எனக்கும் தோன்றினது. அல்லேலூயா. நீங்களும் நான் இப்போ அவருடைய சாயலுக்கு ஒப்பா இருக்கிறோம். ஆமென்.